You are watching Grace Television. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரின் நாமத்தில் வாழ்த்துக்கள். தேவ கிருபையினால் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு சொல்லுவதற்கு அவர் பாராட்டி வருகிற இந்த பெரிய தயவுக்காக நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவர் வார்த்தை இன்றைக்கி இதெல்லாம் படிக்கும்போது, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே இந்த வேதத்தை நாங்கள் படிக்கும்போது, பேசும்போது உள்ள ருசி வேறு. ஆனால் இப்போது இதை படிக்க படிக்க, தியானிக்க அவ்வளோ அருமையாக இருக்குது. விசுவாசம் வளருது, பொறுமை வருது, தாழ்மை வருது, அன்பை உணர்கிறோம். அவசரப்பட்டு பேச மனசு வரமாட்டேன்து. யாரையும் பழி வாங்குகிற குணம் வரல. பழி சொன்னாலும் கேவலப்படுத்தினாலும் இந்த வேதம் வாழ்க்கையை மாற்றுகிறது. அருமையான ஆண்டவர். அதை படிக்கும்போதே கண்ணீர் வருகிறது. இன்றைக்கி நிறைய பேர் இதனுடைய ரகசியங்களை பார்க்க முடியாமல், இந்த அன்பை புரிந்து கொள்ள முடியாமல் கேள்வி கேட்டு கொண்டிருக்கிற நிலைமை காணப்படுகிறது. இந்த நிலையில் விசாரிக்கிற தேவன் என்ற தலைப்பில் உங்களுக்கு நான் 3 செய்தி கொடுத்துருக்கிறேன். 10 நிமிஷம்தான். இன்றைக்கும் கூடுதலாக இன்னும் ஒரு வார்த்தையை உங்கள் முன்ன வைக்கிறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம் படிக்கிறேன் பாருங்க. அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர், எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம்? என்ன சம்பவம் அப்படின்னா, 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரிய சவால், போட்டி நடக்குது. யெகோவா தேவனை, இயேசு கிறிஸ்துன்னு வச்சிங்களேன், ஆண்டவரை பின்பற்றாத ஒரு கூட்டம் இருக்காங்க. எலியா ஆண்டவருக்காக வைராக்கியமாக தேவனுக்கு முன்பாக நின்ற தீர்க்கதரிசி. அந்த இடத்துல இவர் ஆண்டவருக்காக நின்னதுனால ஒரு அந்த சவாலில் இவர் ஜெயிக்கிறார். ஒரு பெரிய பிரச்சனைகளும் நடக்குது. அந்த இடத்துல ஏசபேல், ஆகாப் என்ற இஸ்ரவேல் ராஜாவுடைய மனைவி, அவள் தேவனுக்கு பயப்படாமல் இருக்கிற ஒரு பெண்ணு. எலியாவை சாகடிக்கணும். எப்போவுமே நல்லவங்களை விரோதிச்சுக்கிட்டே இருப்பாங்க சிலர். இவங்க நல்லதே செய்ய மாட்டாங்க, ஆனால் மற்றவங்களை விரோதம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அதை போல் சூழ்நிலையில் எலியாவை சாகடிக்கணும் அப்படின்னு ஒரு செய்தியை அவ சொல்கிறா, ஏசபேல். இது எலியா காதில் விழுது. 4ஆம் வசனம் பாருங்கள். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் என்ன சொல்கிறாரு? சூரச்செடி கீழே போய் உட்கார்ந்துக்கிட்டு, நான் சாக போகிறேன் ஆண்டவரே. ஒரு தீர்க்கதரிசி, தப்பு செய்யாதவர், அற்புதம் செய்தவர், நல்ல வார்த்தையை மட்டும் சொல்கிறவர், கடவுளுக்கு முன்னால் நிற்கிற மனுஷன், வைராக்கியமாக ஆண்டவருக்காக நின்னவர், தவறான வழிக்கு போகலை. எதுக்கு பயப்படணும்? யாராவது தொட முடியுமா? இல்லை யாராவது அசைக்க முடியுமா? தப்பு செய்கிறவங்க தான் பயப்படணும். தவறு செய்தவங்க தான் தலை குனிஞ்சு யாரை ஏதாவது கேள்விப்படும்போது பயந்து ஒளிஞ்சு போகணும். மற்றபடி கடவுளுக்காக வாழுறவங்க தைரியமாக நிற்கலாம். என்ன வேணாலும் உலகம் சொல்லட்டும், யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், தலை நிமிர்ந்து நிற்கலாம். ஆனால் எலியா பயந்து போய் அவர் என்ன பண்ணுறாரு? நான் சாக போகிற ஆண்டவரே, என் ஜீவனை எடுத்துங்க, என் ஆத்மாவை எடுத்துங்க, என் பிதாக்களை பார்க்கிலும் நான் நல்லவன் இல்லைன்னு சொல்லிட்டு சூரச்செடிகளை படுத்து தூங்குறார். சாக போகிறவர் தூங்குறார். சில நேரத்தில் தூக்கம் வரும், ஆனால் நினச்சிக்கிட்டே இவர் வாயில் அறிக்கை பண்ணுகிறார். ஆனால் அவருடைய இருதயம் விழிச்சிருக்கு, ஆனால் உடல் களைப்பு, தூங்குறார். அப்புறம் அங்கே நடந்த சம்பவம் என்ன? ஒரு தூதன் வருகிறான், அவனோட பேசுகிறான், அவனுக்கு சாப்பாடு கொடுக்கிறான். சாப்பாடு கொடுத்து அவர் சாப்பிட்டுட்டு திரும்பவும் தூங்குறார். சாக போகிறவர் தூங்கினார், சாவ விரும்பினவர் சாப்பிட்றாரு.
சாவ போகிறவர் சாப்பிட்டுட்டு திரும்பவும் தூங்குகிறார். எப்படி தூக்கம் வரும்? ஏன்னா இவரை வெட்டி கொல்ல போகிறாங்க. அதிகாரத்தில் உள்ள ராஜாவினுடைய மனைவி ஆள் வச்சாச்சு. நான் அதை என்ன பண்ணுறேன் பாரு அந்த எலியாவன்னு. அதனால தான் பயந்துக்கிட்டு அப்படியே ஓடுறாரு. ஓடிட்டு இந்த வார்த்தையை சொல்கிறாரு. அப்போது அடுத்து திரும்பவும் அவனுக்கு ஆகாரம் கிடைக்கிது, சாப்பிட்றாரு. 40 நாள் நடக்கிறார். அந்த சாப்பிட்ட பலத்தில் நடந்து போகிறார். அந்த நேரத்தில் தான் ஒரு வார்த்தை வருது பாருங்க. அவர் அங்கே போயிட்டு ஒரு கெபிக்குள்ளே போய் தங்கினான். எலியா தாவீது எப்படி ஒரு கெபிக்குள்ளே இருக்கும்போது ஆண்டவர் வார்த்தையை அவர் யோசித்தாரோ, என்னை விசாரிக்க யாரும் இல்லைன்னு, அதை போல் இந்த இடத்துல கெபிக்குள்ளே போயிட்டு தங்கிக்கிட்டு அவர் அடுத்து சாவ போகிறோம், உயிருக்கு தப்பித்து போகிற நிலைமை. அப்போ தான் கர்த்தருடைய வார்த்தை வருது, எலியாவே இங்கே உனக்கு என்ன விசாரிக்கிற தேவன். ஏன்னா இவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, நான் நல்லவன் இல்லை, நான் ஒருத்தவங்க மட்டும்தான் மீந்திருக்கிறேன், என்னை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லை. அப்போ ஆண்டு சொல்கிறார், எலியா இங்கே என்ன வேலை உனக்கு? ஆண்டவரை சொன்னார் இங்கே போன்னு. உயிருக்கு பயந்து நிற்கணும். ஏன்னா அவர் தேவனுக்கு முன்னால் நின்ன மனுஷன், நிற்கணும். ஆனால் அவர் அவர் தனி வழியை தெரிஞ்சுக்கிட்டு தப்பிக்கும்படி ஓடுகிறார். அப்போ அந்த நேரத்தில் உனக்கு என்னன்னு கேட்கும்போது பதில் சொல்கிறாரு பாருங்க. என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியமாக இருந்தேனே, யார் இல்லைன்னுது? ஏன் வைராக்கியம் இல்லைன்னு யார் சொன்னது? அவர் தான் எல்லாவற்றையும் அறிந்தவராச்சே. வைராக்கியமாக இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உடன்படிக்கையை தள்ளிட்டாங்க. உம்முடைய பலிபீடங்களை இடித்து தீர்க்கதரிசிகளை பட்டயத்தால் கொன்று போட்டாங்க. நான் ஒருவர் மாத்திரம் மீதியாக இருக்கிறேன். ஏன் பிராணனையும் வாங்க தேடுறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில். வெளியே வா. நீ முதல்ல அங்கே இருக்கிற இடத்த விட்டு வெளியில் வா. உன்னை யார் அங்கே உள்ளே போக சொன்னது? நான் இருக்கிறேன்ல, வெளியே வா. பர்வதத்தில் நின்ன போது அப்புறம் அதன் பிறகு நடந்த சம்பவம், பலத்த காற்று, பூமி அதிர்ச்சி, அக்கினி உண்டானது, அப்போ அவருடைய சத்தம் உண்டானது. அதன் பிறகு ஆண்டவர் சொல்கிறார், எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியங்கிற சத்தம் உண்டாயிற்று. நான் பக்தி வைராக்கியமாக இருந்தேன்னு திரும்பவும் சொல்லுகிறார். அதன் பிறகு பொறுப்பு கொடுத்து, போப்பா, இவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி, எனக்காக வைராக்கியமாக இருந்த, நான் உன்னை கொண்டு என்னென்ன செஞ்சுருக்கிறேன், நீ பயந்துக்கிட்டு போறிய, நீ போ. உனக்கு நீ மட்டும் ஒரு ஆள் இல்லை, 7000 பேர் பாகாலுக்கு பணியாத, முழங்காற்படியிடாத 7000 பேர் இருக்காங்க. நீ ஏன் பயப்படுற? உனக்கு எதுக்கு அழைச்சேனோ அந்த பொறுப்பை நான் நிறைவேற்றுவேன், புறப்படு என்று அனுப்பின அந்த காரியத்தை பார்க்கிற எந்த மனுஷனும் மீண்டும் எலியா மேலே கை போடலை. போட முடியாது. ஒருவனும் தேவ மனுஷனை அசைக்க முடியாது. எனவே உங்களை விசாரிக்கிற தேவன், எலியாவை விசாரித்தவர் உங்களை விசாரிக்கிறார். உங்களை கொண்டு எந்த காரியம் செய்யணும்னு விரும்புகிறார் அதை செய்வார். ஆண்டவருக்காக வாழுங்க. வசனத்துக்கு கீழ்ப்படிங்க. பயந்து ஓடாதீங்க. நீங்கள் சாக விரும்பினா உடனே அந்த ஜீவனை எடுத்துக்குவாரா? ஒன்றும் கிடையாது. உங்களை பிறக்க வைத்த நோக்கம், உங்களை அழைத்த நோக்கம், உங்களை அபிஷேகித்த நோக்கம், உங்களை தெரிந்து கொண்ட நோக்கம், எதற்காக ஆண்டவர் எடுத்தாரோ அதை நிறைவேற்றி முடிக்க வல்லவராக இருக்கிறார். அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவர். கவலை எல்லாம் அவர் மேலே வச்சுட்டு வார்த்தையை பிடித்து கொண்டு புறப்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோமா? அருமை ஆண்டவரை துதிக்கிறோம். இந்த வல்லமைக்காக ஸ்தோத்திரம், உடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம், உடைய விடுதலைக்காக ஸ்தோத்திரம், உங்கள் அற்புதங்களுக்காக ஸ்தோத்திரம், நீங்கள் ஜீவனை காக்கிற விதங்களுக்காக ஸ்தோத்திரம். மகிமையாய் நடத்தும், காத்துக்கொள்ளும். இந்த நாளுக்காக நன்றி. இந்த வார்த்தை கேட்ட எல்லாரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. மகிமையாய் நடத்துங்க. நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.